Hi guys, welcome to our channel. We are Skill Genius. லாஸ்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் இன்ன இன்டீஜர், ஒரு இன்டீஜரில் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறதே எடுத்துக்கலாம். 1 2 3 4, அதாவது 1234 அப்படின்னு இருக்குன்னா அதோட அந்த இன்டீஜர் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து சம் பண்ணி மொத்தமாக எவ்வளோ சம் பண்ண வேல்யூ என்ன வருது அப்படின்றத வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ 1 + 2 + 3 + 4 அதோட அவுட்புட் என்ன 10 அப்படின்றது வந்து அவுட்புட்டாக வரணும். ஓகேவா? அதுதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டிஜிட்டில் நம்பர் கொடுத்தாலும் அந்த டிஜிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகி ஒரு ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து அவுட்புட்டாக வரணும். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகேவா? வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான், இப்போ ப்ராப்ளம் சால்விங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட கோட் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைல் கிரியேஷன், சம் ஆஃப் digits டாட் ஜாவா அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாஸ் பப்ளிக் கிளாஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேவா? இதில் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்பெல்லிங் வந்து ஓகேவா? இப்போ ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். அப்புறம் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இன்ட்டு நம் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து சம் தானே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நம்ம வேரியபிள் வேணும். இன்ட்டு சம் அப்படின்னு சொல்லி வேரியபிளில் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஒயில் லூப்பில் நம் கிரேட்டர் தென் 0 இருந்தால் இந்த லூப் வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ண போகிறோன்னா இன்ட்டு டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மோட லாஸ்ட் நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம் mod 10 அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம ரிவர்ஸ் இன்டீஜரில் பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த நம்மோட 10 ரிமூவ் பண்ணி நம்மோட 10 யூஸ் பண்ணி நாங்கள் இன்டீஜரில் இருக்க லாஸ்ட் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஜிட். இது என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்? செமிகோலன் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்கோன்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதோட வேல்யூலாம் என்னதுன்னா சம்முக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 0 இருக்குது. 0 ப்ளஸ் அதுக்கடுத்து டிஜிட்டில் என்ன நம்ம எடுத்திருக்கோம்? இப்போ 1 2 3 4ல் 4 வந்திருக்கோம். ஸோ 4ன்னு இருக்கும். ஸோ இப்போ சம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த 0ன்னு இருக்கிறது வந்து அடுத்து 4 அப்படின்னு மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம் டிவைடட் பை 10 அப்படின்னு பண்ணுறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ 1 2 3 4 யூஸ் பண்ணியாச்சு. 4 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா 1 2 3 மட்டும் இருக்கும். ஓகேவா? இந்த இது வந்து நம்ம வந்து 0 ஆகிற வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து அவுட்புட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு. ஓகேவா? அவுட்புட் இன்டெல்லன் இதில் வந்து என்ன சொல்கிறோம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ்னே சொல்லுவோம். சம் ஆஃப் த given number அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் ப்ளஸ் எங்கே அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்? சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ சம் அடுத்து செமிகோலன். ஸோ இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஜாவா சி கம்பைல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜாவா சி சம் ஆஃப் டிஜிட்ஸ் தானே? ஓகே. டாட் ஜாவா. இப்போ வந்து எந்த எரரும் இல்லை. ஸோ நம்ம கோடு வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சம் ஆஃப் டிஜிட்ஸ் டாட் ஜாவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கிவன் நம்பர் என்னது 10 அப்படின்னு வந்துருச்சா? இப்போ சப்போஸ் வந்து இங்கே 9876 அப்படின்னு 4 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம்.
ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்றது வந்து நீடு கிடையாது. ஓகேவா, ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ரன்னே பண்ணிக்கலாம். இப்போ வந்து 30 அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ இங்கே என்ன ஆயிருக்கும், 9 + 8 + 7 + 6 அப்படின்னு இருக்குமா? என்ன ஆயிருக்கும், 9 + 8 என்னது 6 17 17 + 7 24. ஓகேவா, 24 + 6 30. ஸோ ஆன்சர் வந்து 30 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, இப்போ இதை வந்து நான் வந்து உங்களை லைன் பை லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து ஒரு தடவை வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ்னால் வந்து என்ன லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம், அதுக்கு அடுத்தது வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து இந்த நம்பருக்கு தான் வந்து இந்த இன்டீஜருக்கு தான் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, 1 2 3 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். நம்மள வந்து 1 2 3 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சம்மில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து இங்கே தான் வந்து நம்மளோட அவுட்புட் வரப்போகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து ஒயில் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம், நம் கிரேட்டர் தென் 0. இப்போ வந்து நம் கிரேட்டர் தென் 0 வரதான் இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நம் கிரேட்டர் தென் 0 தானே. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ உள்ளே வரும். இப்போ டிஜிட்டில் வந்து என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா டிஜிட்டில் நம் மாடு 10. ஓகே, 1 2 3 4 மாட் 10ன்னும் போது இது என்ன ஆகுனா 4 அப்படின்னு வரும். இப்போ வந்து டிஜிட்டில் 4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஜிட்னா என்ன, நான் அந்த கோடிங் பண்ணும் போதே சொன்னேன், சம் ப்ளஸ் டிஜிட் தான். ஓகேவா, அப்போ சம் ப்ளஸ் டிஜிட்னா சம்மில் ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ 0 ப்ளஸ் டிஜிட்டில் என்ன இருக்குது 4. ஓகேவா, 4. ஸோ சம்மில் வந்து இப்போ 4 அப்படின்னு இருக்கும். இப்போ 4 அப்படின்னு இருக்குமா. அடுத்த என்ன ஆகும், நம் டிவைடட் பை 10 அப்படின்னும் போது இது என்ன பண்ணோம், லாஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மள 1 2 3 மட்டும் இருக்கும். இப்போ அடுத்து வந்து மறுபடியும் லூப் செக் பண்ணோம், சாட்டிஸ்ஃபை ஆகும். லூப்பில் டிஜிட்டில் என்னென்ன ஆகும், டிஜிட்டில் வந்து 3 அப்படின்றது வரும். ஏன்னா வந்து லாஸ்ட் நம்பர் வந்து 3 தான், 3ன்னு இருக்கும். ஸோ சம்மில் என்ன ஆகும், சம் ஆல்ரெடி 4 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ 4 ப்ளஸ் டிஜிட் என்னது 3 என்ன ஆகும் 7 அப்படின்னு இருக்குமா. அடுத்தது வந்து என்ன ஆகும், நம் டிவைடட் பை 10 போட்டிருக்கோமா, அப்போ என்ன ஆகும், இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது என்னன்னு இருக்கும், 1 2 மட்டும் இருக்கும். ஸோ டிஜிட்டில் அடுத்த லூப் செக் பண்ணும், அது 12 வந்து கிரேட்டர் தென் 0 தான். ஸோ டிஜிட் என்ன ஆகும், லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுக்கும், டிஜிட் 2ன்னு இருக்கும். அடுத்து வந்து சம்மில் இப்போ என்னன்னு இருக்குது 7 அப்படின்னு இருக்கா. அப்போது 7 ப்ளஸ் டிஜிட் என்னது 2. ஸோ 2 ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்குது. இப்போ சம்மில் வந்து 9 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது நம்ம டிவைட் பை 10 போடும் போது இந்த 2 வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ 1 மட்டும் இருக்கும். இப்போ வந்து டிஜிட்டில் என்னன்னு இருக்கும், டிஜிட்டில் வந்து வெறும் 1 மட்டும் இருக்குமா. அடுத்து சம் என்ன ஆகும், சம்மில் வந்து இப்போ வந்து 9 இருக்குது, 9 ப்ளஸ் 1 ஸோ 10 அப்படின்னு வரும். இப்போ வந்து சம்மில் வந்து 10 அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பை 10ன்னு பண்ணும்போது இது எலிமினேட் ஆயிரும். இப்போ 0ன்னு தான் இருக்கும் நம்மள. அடுத்து ஒயில் லூப்பில் செக் பண்ணும்போது 0 கிரேட்டர் தென் 0 செக் பண்ணும்போது இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இங்கே வந்து லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஓகேவா, ஸோ அவுட்புட் என்னன்னா நம்ம வந்து சம்மை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வந்து சம்மில் என்ன இருக்குது 10ன்னு இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து கோடுக்குள்ளே வந்து உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து இதுதான் கம்ப்ளீட்டாக, வேறு எதுவும் கிடையாது. சிம்பிள் தான், கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா.